அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம விண்டோஸ்ல class 12 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. View tab. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல View tab பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ டெஸ்க்டாப் குள்ள போயிடலாங்களா? டெஸ்க்டாப்ல வேர்ட் பேட்னு கொடுத்துக்கிறோம். வேர்ட் பேட் பேஜ் ஓபன் பண்ணிடுறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஹோம் டேப் பத்தி எலாபரேட்டா பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வியூ டேப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வியூ டேப்ல ஜூம் ஆப்ஷன், ஷோ ஆர் ஹைட், செட்டிங்ஸ், இந்த 3 ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நான் ஒரு கண்டென்ட்டை டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஜூம் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்றது 2 இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜூம் இன் ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்மளுடைய கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஜூம் இன்ல மேக்னிஃபையிங் கிளாஸ்ல பாருங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய கண்டென்ட்னுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். அதாவது ஜூம் பண்ணி பெருசாக்கி காமிச்சுக்கிட்டே போகும். சரிங்களா? இதுதான் ஜூம் இன்னுடைய யூசேஜ். அதே மாதிரியே இங்க ஜூம் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஜூம் அவுட்ல பாருங்க, இதை நம்ம மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேக்னிஃபையிங் கிளாஸுக்குள்ள மைனஸ் சைன் இருக்கு பாருங்க. இந்த சைன் அவுட்டை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுடைய சைஸ் அப்படின்றது சின்னதாகிக்கிட்டே போகும். சரிங்களா? இதுதான் ஜூம் இன் ஜூம் அவுட்னுடைய யூசேஜ். இப்போ இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டை நீங்க இங்க கீழே பாருங்க, இந்த ஸ்டேட்டஸ் பார்லையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். இதுல இந்த மைனஸ் சைன் இருக்கு இல்லைங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்த ஆரோ கீயை நீங்க லெஃப்ட் சைட்ல டிராக் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னும் போது உங்களுடைய இந்த பேஜினுடைய சைஸ் பாருங்க சின்னதாகிக்கிட்டே போகுதுங்களா? அதே மாதிரியே நீங்க ரைட் சைட்ல ஜூம் பண்ணிட்டே போகும்போது உங்களுடைய பேஜ் சைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதுங்களா? இதுலயும் நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இதுல 100% அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த 100% நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது உங்களுடைய இந்த பர்டிகுலர் பேஜ் அப்படின்றது பர்ஃபெக்டா 100% பேஜ் செட்டப்க்கு செட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் ஜூம்னுடைய யூசேஜ். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் ரூலர். ரூலர் அப்படின்றது என்னன்னா உங்களுடைய இந்த டாப்ல டிஸ்பிளே பண்ணுது பாருங்க, ஒரு ஸ்கேல்ல இருக்க மாதிரி காட்டுது பாருங்க. இதுதான் நம்ம ரூலர் அப்படின்னு சொல்றோம். இந்த ரூலர் அப்படின்றத நம்ம நார்மலா எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்மளுடைய டெக்ஸ்டினுடைய லெங்த்தை மெஷர் பண்றதுக்காக நம்ம இந்த ரூலர்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ரூலர் இங்க வந்து நமக்கு எனேபிள்ல காட்டியிருக்கு, அதாவது டிக் மார்க் காட்டுது பாருங்க. அப்படின்றதுனால இந்த இடத்துல நமக்கு ரூலர் ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு எனேபிள்ல காட்டுது. இப்ப இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது உங்களுடைய ரூலர் ஆப்ஷன் அப்படின்றது டிசேபிள் ஆயிடும். இப்போ நான் இந்த ரூலர் ஆப்ஷனை எனேபிள் காமிச்சிடுறேன். அதே மாதிரியே இங்க பாருங்க, இதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது உங்களுடைய அந்த டெக்ஸ்ட் பாருங்க, உங்களுடைய ரூலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆகி அதே மாதிரியே இந்த 15 அப்படின்ற இடத்துல எண்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? நீங்க டைப் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் அப்படின்றது இந்த ரூலர்ல ஸ்டார்ட் ஆகிட்டு அதே மாதிரி இந்த 15 அப்படின்ற இடம் வரும்போது உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட் லைனுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போய் டிஸ்ப்ளே பண்ணும் பாருங்க.
தெரியுதுங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம டைப் பண்ணிட்டே போகும்போது நெக்ஸ்ட் லைனுக்கு அதுவாகவே உங்களுக்கு அசைன் ஆயிடுச்சிங்களா? இதுக்கு தான் இந்த ரூலர் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களுடைய வேர்ட் பேடுடைய பாட்டம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார்ன்றது டிஸ்ப்ளே பண்ணும் பாருங்க. இந்த ஸ்டேட்டஸ் பார்ல நம்ம இந்த ஜூம் ஆப்ஷனை ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே ஸ்டேட்டஸ் பார்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டை இந்த ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் வச்சு நீங்க டிராக் பண்ணிட்டும் போக முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டேட்டஸ் பாரை நம்ம யூஸ் பண்றோம். இதுல இந்த ஸ்டேட்டஸ் பார் அப்படின்றது எனேபிள்ல இருக்கு. இப்போ நான் இந்த ஸ்டேட்டஸ் பாரை டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இங்க பாருங்க உங்களுக்கு இந்த ஸ்பெசிபிக் ஜூம் ஆப்ஷன் அப்படின்றது காட்டல. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஸ்டேட்டஸ் பாரை யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் செட்டிங்ஸ். செட்டிங்ஸ்ல வேர்ட் ரேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த வேர்ட் ரேப்ல நோ ரேப், ரேப் டு விண்டோ, ரேப் டு ரூலர் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதுல இந்த நோ ரேப் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது உங்களுக்கு உங்களுடைய கண்டென்ட் அப்படின்றது எந்த ஒரு பேஜ் செட்டிங்ஸ்க்குமே இருக்காது. ஃபுல்லா உங்களுடைய ஸ்கிரீன்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அது வரைக்கும் ஒரு எண்ட் இல்லாம உங்களுடைய கண்டென்ட்ன்றது போய்கிட்டே இருக்கும். அதுதான் நோ ரேப் அப்படின்றது. நெக்ஸ்ட் ரேப் டு விண்டோன்னு கொடுத்துருக்கோம். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய விண்டோ ஸ்கிரீன்ல எவ்வளவு அலைன்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட் அப்படின்றது அலைன் ஆயிடும். நெக்ஸ்ட் ரேப் டு ரூலர். இப்போ நமக்கு இங்க ரூலர் அலைன்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த ரூலர் அலைன்மெண்ட்டுக்குள்ள உங்களுடைய கண்டென்ட் அப்படின்றது அலைன் ஆயிடும். இதுதான் வேர்ட் ரேப்ல இருக்கக்கூடிய ரேப் டு ரூலர் அண்ட் தென் ரேப் டு விண்டோ அண்ட் தென் நோ ரேப் அப்படின்றது. இப்ப ரேப் டு ரூலர் அப்படின்றது பாருங்க உங்களுக்கு இந்த ரூலருக்குள்ள இந்த கண்டென்ட்ன்றது காமிச்சிடுச்சிங்களா? அடுத்தது ரேப் டு விண்டோ அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய விண்டோ ஸ்கிரீனுக்கு தகுந்த மாதிரி நீங்க டைப் பண்ண அந்த கண்டென்ட் அப்படின்றது அலைன் ஆயிடும். நெக்ஸ்ட் நோ ரேப் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஸ்கிரீன் சைஸ் அளவுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா எண்ட்லெஸ்ஸா உங்களுடைய டேட்டாஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால நம்ம ரேப் டு ரூலர் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்டா இருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் யூனிட். இந்த மெஷர்மெண்ட் யூனிட் அப்படின்றது இந்த ரூலர் டிஸ்ப்ளே பண்ணது இல்லைங்களா? இதுக்காக தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட் யூனிட்ஸை யூஸ் பண்றோம். மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இதுல இன்ச்சஸ், சென்டிமீட்டர்ஸ், பாயிண்ட்ஸ், பிகாஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க இன்ச்சஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய இந்த ரூலர் அப்படின்றது ஒரு இன்ச்சுக்கும் பாருங்க ரூலர்னுடைய டேப் வந்து அலைன் ஆகும். அடுத்தது சென்டிமீட்டர் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய டேப் அப்படின்றது 1 சென்டிமீட்டர் டு 2 சென்டிமீட்டர் இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அலைன் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய இந்த ஸ்பெசிபிக் ரூலர் அப்படின்றது பாயிண்ட்ஸுக்கு அலைன் ஆகும். அதாவது 72 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்றோம். அதனால நம்மளது 72 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்து உங்களுக்கு டேப் வந்து மூவ் ஆகிக்கிட்டு போகும். சரிங்களா? அடுத்தது பிகாஸ் அப்படின்றது 6.0005 பிகாஸ் ஈக்குவல் டு 1 இன்ச்சஸ். அதனால ஒரு டேபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சஸ் கேப்ல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டேட்டாஸ் அப்படின்றது காட்டும் பாருங்க. இப்போ நான் என்னுடைய இந்த ரூலர் பட்டனை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் ரெண்டுமே ஒரே ஈக்குவல் லெங்க்ல இருக்கு. இப்போ நான் இந்த பாட்டம் லைனை மட்டும் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இங்க பாருங்க உங்களுடைய ஸ்டார்டிங் லைன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன் டாப் மோஸ்ட் ரூலர்ல என்ன இருக்கோ அந்த லைன்ல இருக்கு. செகண்ட் லைன் மட்டும் பாருங்க நீங்க இந்த பாட்டம் ரூலரை மூவ் பண்ணி போகும்போது உங்களுடைய செகண்ட் லைன் மட்டும் மூவ் ஆகிக்கிட்டே போகுது பாருங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் அலைன்மெண்ட்டுக்கு நம்ம நார்மலா இந்த ரூலர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் போது நீங்க இதுக்கப்புறம் எந்த கண்டென்ட்டை டைப் பண்ணாலும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்றது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரூலருடைய டாப் எண்ட் எங்க இருக்கோ அதுல ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. நெக்ஸ்ட் லைன் உங்களுடைய பாட்டம் ரூலர் எங்க இருக்குதோ
அங்க செலக்ட் ஆயிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் லைன் அதுவாவே என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய பாட்டம் ரூலர் எங்க காட்டுதோ அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா காட்டுதுங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது. இப்போ அகைன் நம்ம ரூலர் மறுபடியும் மூவ் பண்ணிட்டோம் போது நம்மளுடைய லைன் வந்து நம்மளுடைய ரூலர் செட்டிங் எங்க இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட் யூனிட்ஸை வந்து அலைன் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்றது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வியூ டேப்னுடைய எல்லா ஆப்ஷன்ஸையும் கிளியரா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு செஷனோட நமக்கு வேர்ட் பேட் எல்லாமே தியரி கிளாஸ்ல வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது வேர்ட் பேட்னுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம், வேர்ட் பேட் எப்படி ஓப்பன் பண்றதுன்றத பார்த்துட்டோம், வேர்ட் பேட்ல இருக்கக்கூடிய ஃபைல் மெனு, ஹோம் டேப், வியூ டேப் இது எல்லாத்தையுமே நம்ம கிளியரா பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். மறுபடியும் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல லேப் செஷன் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கோட வேர்ட் பேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க ஃபுல்லா கிளியரா இந்த வேர்ட் பேடை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.